என் அப்பா இருந்துட்டாரு. அது எனக்கு காமெடியா? எனக்கு அழுக வராதா? எனக்கு பிரச்சனை இருக்காதா? உங்களுக்குள்ள நான் ஏதாவது வந்தேன்னா கும்பிடாமா எனக்கு தெரிஞ்ச இந்த கும்பிடோட நிறுத்திட்டு வேலையை பார்த்தா சரியா இருக்கும். விக்ரம் வந்து இப்படி வன்மத்தை கக்க வேண்டிய அவசியம் என்னன்னே தெரியல. ஆக்சுவலா வினோத்துக்கு வந்து எஸ்டிஆரோடது கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. ஹாய் வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. பிக் பாஸ் சீசன் 9ல் டே 58ல் என்ன நடந்துச்சுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ 57 நைட்டு பார்த்தீங்கன்னா அரோரா, கம்ருதீன், பார்வதி 3 பேருமே சேர்ந்து உட்காந்து பேசுகிறாங்க. இது ஆக்சுவலாக முன்னாடியே நம்ம எதிர்பார்த்தது தான், பேசியிருந்திருக்கலாம். ஸோ பேசும்போது சொல்கிறாங்க, இந்த முக்கோணம் அப்படின்ற பிரச்சனைக்குள்ளே நான் வர விரும்பலை. ஸோ இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம். இப்போ நீ என்ன சொல்கிற அரோரா அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை எனக்கு இது எனக்கு வேண்டான்னு தான் தோணுது. ஆக்சுவலாக என்னென்னா, அவன் உன்கிட்ட பேசும்பொழுது என் பக்கமே திரும்ப மாட்றான், உன்கிட்ட பேசலன்னா என்கிட்ட ஓடி வரான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா இவன் உன்கிட்ட பேசும்போது நல்லா இருக்கான், பேசுகிறான், பழகுறான். பட் உன்கிட்ட பேசாத பொழுது என்கிட்ட வந்து உன்னை பற்றி தப்பாக சொல்கிறான். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்காது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இதை நீ நம்பாத, உன்கிட்ட பேசாமல் இருக்கிற கம்ருதினை நீ நம்பாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வெளியில் போனேன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கூட நான் பேசுவேன், பழகுவேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதை நான் வந்து கொண்டு போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அரோரா சொல்கிறாங்க. உடனே கம்ருதீன் வந்து ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சிச்சு, நீ நிறுத்து அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஏன் கம்ருதீன் நீ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அரோரா கேட்குது. ஒன்றும் இல்லை, உன்னை பற்றி எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, நான் உன்னை அப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் நான் நினச்சி பழகலை. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஜென்யூனானது தான், நீ அப்படி நினச்சிக்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை இது வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உனக்கு தெரியும்ல எனக்கு வந்து பாரு மேலே ஒரு ஃபீலிங் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. இல்லன்ட்டுலாம் நான் உங்ககிட்ட அப்பெல்லாம் வந்து பழகல, நீ தான் அப்படி நினச்சிட்டு போனா போகுது உச்சி மண்டை தானே. அப்படி இருக்கப்போ நீ ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை நான் தப்பாகவே சொல்லலை, எனக்கு எல்லாமே புரியுது, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அழுதா எனக்கு அழுக வரும், அவன் நாமினேட் ஆனால் எனக்கு அழுக வரும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிவிட்டு இதோட நான் கட் ஆஃப் பண்ணுறேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி போய் நின்று அழுகுது. உடனே பார்வை சரி வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிக்கலாம் வா அப்படின்னு. இல்லை என்ன தான் உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கட் ஆஃப் பண்ணிக்கிறேன், நான் விலகிக்கிறேன், ஓகே நீங்கள் கேரியன் பண்ணுங்கள், ஏன்னா இது எப்படி என்ன இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, கம்ருதீனும் எனக்கு வெளில போனால் வேலை இருக்கும், நானும் உங்கள் கூடலாம் பேசுவேனா பழகுவேனா, இது அப்படியே கண்டினியூ ஆகுமான்றதுக்கு நானும் ஷூரிட்டி கொடுக்க முடியாது. பட் எனக்கு அதை கடந்து இங்கே ஒரு ஃபீலிங் வந்து பாரு மேலே இருக்கிறது உனக்கு தெரியும்ல, நீ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கம்ருதீன் பேசும்பொழுது, இது ஒரு காதலா, இது என்ன மாதிரியான காதல், என்ன மாதிரியான கன்றாவியான காதல், 2 பேரும் லிமிட் பண்ணுறான்னு சொன்னேன் நான், அதுக்கிட்ட அவர் சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு லவ்வுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமா, இந்த ஃப்ரெண்டு, பெஸ்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா லவ்வரு, இந்த மாதிரி கேட்டகரியில் வர்றதுனால இது என்ன லவ்வுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா தெரியலையா. பட் இவ்வளோ நாளாக துஷாத் இருந்தப்ப இவங்களுக்கு அந்த லவ்வு இதெல்லாம் வந்து கம்ருதீன் மேலே வரலையாம்மா, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வரலையாம். இப்போ பாரு கேட்குது கம்ருதீன், டே நீ என்ன மீட்டரடா பழகி தொலைஞ்ச, ஏன்டா அவள் இப்படி பண்ணுறா, என்னதான்டா அப்படின்னு. இல்லை ப்ராமிஸ் அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், ஊட்டி விடுவோம், பேசுவோம், பழகுவோம், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்புறம் ஏன்டா டே உன் பேச்சு நான் நம்புகிறேன் அந்த மாதிரியா தகவல் வந்துருச்சா? இந்த தகவல் மட்டும் இல்லை, பட் இவன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியல அவன் ஏன் பண்ணுறான்னு, ஓகே அவள் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னேன். திரும்ப கூப்பிட்டு வந்து கன்வின்ஸ் பண்ணி பேச பார்க்குறாங்க. உடனே மேடம் ஒரு பெரிய கும்பிடாமா, எனக்கு தெரிஞ்ச இந்த கும்பிடோட நிறுத்திட்டு வேலையை பார்த்தா சரியாக இருக்கும், பொய்யான போய் மாற்றி பேசிக்கிட்டு துஷாத்தை வலைக்குள்ளே போட்டு அவனை வெளில அமிச்சதுக்கப்புறம் இப்போ திரும்ப வெளில போயிட்டு ஒரே லவ் சாங்காக பாடுறாங்களாமா. பாடும்பொழுது அழுக வருதான், அழுக வந்தோடனே இவங்க போய் துஷாத்தை பார்க்குறாங்களா, எப்படி வந்து நின்னது குத்தவாடா, அவன் எவ்வளோ பெரிய ஆளை
இளிச்சவாயாக இருந்தால் அவனை நீ யூஸ் பண்ணி நேக்கா அவனை ஒன்றுமே தெரியாத ஒரு இன்னசென்ட் ஃபெலோவை வெளியில் அனுப்பிட்டு இப்போ அவன் வெளிலானதுக்கப்புறம் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதியா அந்த பொண்ணு. என்ன பயங்கரமான ஸ்மார்ட் மைண்டு, கேவலமான ஆள். லவ் ஃப்ரெண்டு துஷாத்து இவன் ஃப்ரெண்டு ஒருத்தவன் போனதுக்கப்புறம் இன்னொருத்தவன் வரும்பொழுது இப்போ போனவனோட ஒரு வேல்யூ தெரிலன்னா இது லவ்வா என்ன மயிறு மண்ணாங்கட்டினே தெரில. அப்புறம் உடனே இது அழுதுகிட்டே சொல்லுது, இட்ஸ் நோ லவ் இட்ஸ் அ ஃபேமிலி. என்ன ஃபேமிலி மயிரை நீ பார்த்த? ஒரு நல்ல ஃப்ரெண்டுனா என்ன, அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், அவனுக்கு ஒரு பொண்ணு மேலே ஃபீலிங் இருந்தால் ஓகே நீ போ பேசு பழகுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்டை தான் பார்த்துருக்கேன். நீ அங்கே இதோட ஃபைனல் ஒரு டெசிஷன் என்னென்னா நீ அங்கே போயிட்டு பேசிட்டு அந்த பொண்ணு கூட பிரச்சனைங்கும் போது நீ என்கிட்ட வர வேணான்றது தான் அரோராவோட மெயினான கான்செப்டே அது. ஒரு ஃபீல் இருக்கு உங்களுக்கு தெரியும் தானே. நீ வரக்கூடாது என்கிட்ட வந்தா ஃபுல்லா அத்துட்டு என் கூடயே வந்து இருந்துடணும். அப்படி இல்லை இது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்ல யாராவது இப்படி இருப்பாங்களா? என்ன ஒரு கேவலமான பிஹேவியர். போனதுக்கு அப்புறம் அவனை போய் வச்சு நீ திரும்பவும் அப்படி ஒரு சீனை ஒரு ஷார்ட்டை வைக்கிறீங்களே இந்த பிக் பாஸ் டீமு. உன் மண்டையில் மசாலா இருக்குமா இருக்காதா? போனதுக்கு அப்புறமேலாம் அவனை நிம்மதியாக விடாமல் அவன் வீட்டில் செருப்படி வாங்க வைக்கிற மாதிரியே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆசை டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. பயங்கர கேம் விளையாடுது அரோரா. இது ஒரு நாள் கண்டிப்பாக முடிவுக்கு வரதான் போகுது. இந்த மாதிரி பிளேலாம் ரொம்ப நாள் நீடிக்காது. அவன் இது என்னன்னா ஒரு ஆண் வாசனை இல்லாமல் இந்த பொண்ணால் சர்வே பண்ணவே முடியாது போல். எஃப்ஜேவை போய் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்குது இப்போது. அவர் பயங்கரமான மன்மதன்லேயும் பயங்கரமான மன்மதன் ஆயிட்டாரு. அப்புறம் உட்காந்து இது அழுதுட்டு இருக்கும்பொழுது ஆந்திரேட்ட யார் நாமினேட் பண்ணாங்க எஃப்ஜேவன் தெரியுமா? அது எப்படி என்னோட ஃபீலிங்ஸ் மட்டும் அவன் வேறன்னு சொல்லுவான். நான் தான் அவனை நாமினேட் பண்ணேன். விக்டிம் கார்டு யூஸ் பண்ணுறான். கேர்ள்ஸ் எல்லாம் அவனுக்கு சாதகமாக யூஸ் பண்ணுறான். இங்கே இருக்கும்பொழுது தெளிவாக நான் சொல்லிட்டேன், ஒரு நாள் கூட அவனை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லவே கிடையாது. கூடவே இருக்கிறாங்களே கனி அவங்க ஏதாவது சொல்கிறாங்களோ அவங்களும் சொல்ல மாட்டுறாங்க. அவனை எனக்கு இப்போவும் சொல்கிற ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் அவன் கூட பழகினேன் அப்படின்னு சொல்லி ஆதிரை சொல்லுது. அதுக்கு தான் அரோரா சொல்கிறாங்க, ஆதிரைக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, பட் வியானா அப்படி கிடையாது. அவளுக்கு வந்து ஒரு லிமிட்ஸ் இருக்கும். அவள் என் கூட பழகும்பொழுது இப்படி தான் இருக்கணுன்றது அவள் கண்டிப்பாக என்ன லவ் பண்ண வாய்ப்பே இல்லை. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் போகுது அப்படின்னு சொல்லி எஃப்ஜே வந்து அரோராட்ட சொல்லியிருக்கான். அது அரோரா இங்கே போட்டு கொடுக்குது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அவங்ககிட்ட லவ்னு நான் வாய் திறந்து சொல்லவே கிடையாது. பட் என்ன எல்லா இடத்துலையும் எடுத்து யூஸ் பண்ணுறான், எல்லா இடத்துலையும் பேசுகிறான். அந்த பொண்ணை அடிக்கடி ஆதரைக்கு ஊட்டி விட்டி அதெல்லாம் என்ன இதெல்லாம் என்னன்னு எதுக்கு கேட்குறான்னு தெரியல, எல்லாம் கேட்குறான். ஆனால் திரும்பவும் அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நீ பாத்தியா நான் ஊட்டினதை, இப்போ பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றோம் ஊட்ட மாட்டோமா அப்படின்ற மாதிரி தான் மாற்றி மாற்றி சொல்கிறான். ஆனால் ஆதிரை வந்து 1 நம்பர் 420 என்ன கேட்டா இங்கே உட்காந்து நம்ம பேசியிருக்கோம். எல்லா விஷயமும் போய் அவன்கிட்ட வேணான்னு சொன்னாலும் போய் விழுந்துட்டு அவன் ஸ்பேஸ் கொடுக்குறான்னா அதை நீ யூஸ் பண்ணாமல் இருக்கணும். யூஸ் பண்ணி அந்த ஃபீல்டு இருக்குது இந்த ஃபீல்டு இருக்குது. இதில் ஒரு பெரிய காமெடியான விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே வெளில பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அப்போ அவங்களாம் பார்த்தா இது எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, எப்படி இருக்கும்? இது எந்த மாதிரியான இம்பேக்டை சொசைட்டியில் ஏற்படுத்தும்? இந்த ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாமல் உள்ளே போயிட்டு ப்ளே பண்ணுறோம், காசு கிடைக்குது, ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னு இப்படி ஒரு கேவலமான கான்செப்டை எடுத்து பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ உள்ளே இருந்தப்ப லவ்னு சொல்ல வேணாம்ப்பா, நீ பண்ணுற ரியாக்ஷன்லேயே எங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கெல்லாம் நாங்கள் காதில் பூ சுற்றிட்டு அலையிறோம், இல்லை முட்டாளுங்களா நாங்கள் கடைஞ்செடுத்த முட்டாளா நாங்கள்? என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு வெளில போனோடனே இப்போ இந்த பேரை மாத்திரம்னு சொல்லி உள்ளே வந்து ஏதாவது நீ கண்டட்டு கொடுப்ப, பயங்கரமாக பெரிய பிரச்சனை ஏற்படுவா, பிரளயத்தை ஏற்படுத்துவோன்னு சொல்லி பிக் பாஸ் டீம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவனுங்களுக்கு சாணியை கொண்டு அடிச்சு விடுற நீ பிராதிரைன்ற ஆளு. மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா கனிரு வந்து அன்னைக்கு தலை ரூமில் வந்து நைட்டு தூங்குனது அது தப்புன்னு சொல்லி ஏன் ஓப்பனாக விக்கல்ஸ் விக்ரம் சொன்னா என்ன, இல்லை அப்படிலாம் தூங்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன, இல்லை தூங்குறாங்களே அது சரியானு, இல்லை திவ்யா வந்து கேப்டன்சியில் இருந்தப்போ சாண்ட்ரா வந்து தூங்குனாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது போய் காலையில் கேட்டேன் திவ்யா கிட்ட, கடைசி நாள் தான் தூங்கினான். இவங்க என்ன சொல்கிறாங்க, கனிகிட்ட வந்து விக்கல்ஸ் விக்ரம் இல்லை நீங்கள் அப்படி தூங்காதீங்க அது தப்பு அப்படின்னு சொன்னால் ஏன் தலையிட்ட சொல்லு, நான் ஏன் எதுக்கு நீ இங்கே சொல்லிகிட்டு இருக்க? சரி ஓகே நான் இனிமேட்டு தூங்க மாட்டேன், நான் வந்து எஃப்ஜேவை மாறிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்வதி வந்து பார்வதிக்கு வந்து வியானா வந்து அட்வைஸ் பண்ணுது.
ஸோ நீங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ்னா அதுக்கு ஒரு லிமிட்ஸ் இருக்குது, அந்த ஒரு மீட்ரு இருக்குது, அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேவையில்லாமல் உங்களுக்குள்ளே எந்த ஒரு மனஸ்தாபங்களும் வர தேவையில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் அது கண்டிப்பாக லவ்வாக மாற வாய்ப்பே கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வேவை நீங்கள் 2 பேரும் கரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுண்ட்ரிஸ் வைக்காமல் 2 பேரும் பழகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட, ஒரு பவுண்ட்ரி நீ முதல்ல க்ரியேட் பண்ணி, இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நீ தான், நீ ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் இங்கே வந்து நிற்கிது, ஒரு ஃபீல் இருக்குன்னு நான் சொல்லும்போது திரும்ப என்ன நீங்கள் அப்படி உசுப்பேற்றுறதுக்கு காரணம் என்ன, உங்களால் தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் சிரிப்பு என்னன்னா, யாருக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்ற ஒரு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு, கேவலமாக போயிட்டுருக்கு. அடுத்து வந்து ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் வந்து விக்ரம்ன்ற பேரில் வந்தால் என்ன பண்ணுவோம் பாரு அப்படின்னா, கண்டிப்பாக நான் அந்த மேரேஜை ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு காமிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கிடைக்கிற இடத்துலலாம் ஸ்கோர் பண்ணணும்னு தன்னோட வெஞ்சன்ஸை விக்ரம் வந்து இப்படி வன்மத்தை கக்க வேண்டிய அவசியம் என்னன்னே தெரியல ஆக்சுவலாக. அப்புறமேலு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து போயிட்டு துஷாத்துக்கு தலை ரூமில் இருக்க துஷாத் ஃபோட்டோவுக்கு போய் குட் மார்னிங் சொல்கிறாங்களாம் அரோரா. யார் இந்த பொண்ணு, எங்கே இருக்க வேண்டியவளா இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, குற்றாலத்தில் இருக்க வேண்டியவெல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு நடிப்பான நடிப்பு பொய்யா, குற்றாலத்தில் இருக்க வேண்டியவெல்லாம் இங்கே வந்து ஏன் வாங்குறீங்களா, யாருக்கும் உண்மை கிடையாது, அதுக்கும் அது உண்மை கிடையாது, லவ்வுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. எங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு லவரை உசுப்பேற்றுவாங்களா, ஒரு பொசசிவ்னஸை க்ரியேட் பண்ணுவாங்களா, ஒரு ஹர்ட் பண்ணுவாங்களாங்க? என்ன இது வந்து என்னன்னா, அவன் போனதுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ருதினியே போய் உட்கார்றது, சாயறது. சொசைட்டியில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு லிமிட்ஸ் இருக்குது. ஃப்ரெண்டுனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நீ ஓடு பழகி எல்லாமே பண்ணு, பட் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது, ஒரு வரம்பு இருக்குது. இந்த வரம்பை மீறி போகக்கூடாது ஃப்ரெண்டுன்றவங்க. அப்படி அதை மீறி போணுச்சுன்னா அது எப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியும், அவனோட ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் எப்படி நீ வந்து ரன் பண்ண முடியும்? ஒரு கேவலமான வெளில போய் அவனை நிம்மதியாக இருக்க விடாம அடிக்குது இந்த அரோரான்ற அகோரி மாடு. இப்போதான் உண்மையான பூகம்பம் வீட்டுக்குள்ளே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா இவங்க 3 பேருக்குள்ள ஒரு போர்க்களம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நான் உறவை துண்டிக்கிறேன்னு சொல்லி பிரஜன் வந்து சாண்ட்ராவுக்கு கட்டினதும், உறவை நீடிக்கிறேன்னு திவ்யாவுக்கு கட்டினதும் இப்போ வந்து இங்கே பெரிய பிரச்சனையாக நிற்குது. ஸோ என்ன கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ளே போச்சுன்னு தெரியல. நேற்று நைட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ பிரஜன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு திவ்யா மேலேயே ஃபோக்கஸ் பண்ணி கேமை நம்ம ஆடணுங்கும் போது இது சாண்ட்ராவால் வந்து தாங்கிக்க முடியல. என்ன இவர் திடீர்னு டக்குன்னு இப்படி அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பேசும்போது எழுந்து வந்துட்டாங்களாம். ஸோ மார்னிங் ஏதோ பேசிகிட்டு இருக்கப்போ சரி ஓகே நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி திவ்யா கார்டன் ஏரியாவில் வந்து கேட்கும்பொழுது, எனக்கு அழுக வராதா, எனக்கு பிரச்சனை இருக்காதா, உங்களுக்குள்ள நான் ஏதாவது வந்தேன்னா, அப்பா இருந்துட்டாரு அது எனக்கு காமெடியா, நேற்று நைட் நான் நல்லா பேசினேன்னா எங்கள் அப்பாவோட இறந்த மந்த்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஐயோ எங்களுக்கு தெரியாது, சீரியஸாக தெரியாது, நான் நார்மலாக தான் உங்ககிட்ட கேட்டேன், ஏன் இப்படி காமெடி பண்ணுற மாதிரி மூஞ்ச வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஏன் கூடவே ஒருத்தர் தெரியுறாரா, அவருக்கு தெரியாதா, அவர் சொல்ல மாட்டாரா இந்த மாதிரி என்ன இருக்குது, என்ன பிரச்சனை என்னன்னு ஏன் அவருக்கு தெரியாதா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் வெளில வந்து உட்காந்துருக்கேன், உங்களை நான் எதாவது டிஸ்டர்ப் பண்ணேன்னா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. உடனே திவ்யா சரி நீ டேக் யுவர் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு, என்ன இந்த மாதிரி அவங்க அப்பாவோட இறந்த மந்த் தான், இல்லையே ஜான் மந்த் தானே அவங்க அப்பா இறந்தாங்க, அவங்க அப்பா இறந்தது ஜனவரி, இப்போ எதுவும் இப்போ இறந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே, சரி ஓகே அவள் ஏதோ ஒன்று முடிவு பண்ணிட்டா பண்ணட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 3ஆம் பிறகு ஆக்ட் பண்ணுறதுக்காக பிரஜன் போய் ஒரு 2 முறை கூப்பிட்டோம், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரஜன் நான் என்ன அதுக்கப்புறம் என்ன காலையே விழ முடியும் அப்படின்னு சொல்லி 3ஆம் பிறை அப்படின்ற சீன்லேருந்து அந்த ட்ரெயின் சீனை வந்து ஆக்ட் பண்ணி செம்மையாக காட்டுறாப்புல. ஸோ சாண்ட்ரா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. பிரஜன் ஆக்ட் பண்ணி முடித்தோடனே சுபிக்ஷா நான் வந்து ஒரு பாட்டை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னோடனே, என்ன அந்த பாட்டு தானே, அதான் நேற்று நைட்லேருந்து 100 முறைக்கு மேலே கேட்டாச்சு, திரும்ப என்ன நீ வந்து அதை பாட போகிற அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் எழுந்து கலைஞ்சி ஓடிட்டாங்க. உடனே சுபிக்ஷா வந்து, ஏங்க மற்றவங்க யாராவது என்னவா சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வந்து இது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னும் போது, சுபிக்ஷா நான் நைட்லேருந்து 100 முறைக்கு மேலே அதை கேட்டுட்டேன், நான் உட்காந்து உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி உட்காந்தானே இருந்தேன், நீ ஏன் வராமல் இருந்திருக்க வேண்டியதானே, எல்லாரும் மோட்டிவேஷன் மோட்ல இருக்க முடியாது, யாரு உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் உன்னை நம்பி 2 பேர் இருந்தால் அந்த 2 பேருக்காக நீ பர்ஃபார்ம் பண்ண வேண்டியதான், நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது,
இவர் வினோத் வந்து என்ன சொல்றாருன்னா, தயவு செய்து கடல் சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் எடுத்து பேசாத, அதை கடந்து இந்த சமூகத்துல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே, நீ வந்துட்ட, இந்த இடத்துக்கு வந்துட்ட, நீ யாரு, என்ன, உன் ஹிஸ்ட்ரி என்னன்றது எல்லாருக்கும் தெரியும், திரும்ப பேசாதன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணது 100% கரெக்டான ஒரு விஷயம்தான். ஸோ வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களால் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய் என்ன உங்களோட சார்ந்தவங்களுக்கு நீங்கள் பண்ண முடியுன்றது தான் யோசிக்கணுமே ஒழிஞ்சு திரும்பவும் அதை பற்றியே அது சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்த ப்ராப்ளம்ஸ் அது சார்ந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறேன்னு சொல்லுது ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அதுக்கு பின்னாடி அந்த சமூகத்துக்கு பின்னாடியே நீ போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவங்கள உனக்கு திரைமறைகளில் நீ வந்து ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. திரும்ப நீ அதே தான் பண்ணுறன்ற மாதிரி விக்கல் சொல்கிறாரு. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையா, நீங்கள் பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? இல்லை, நான் பண்ணது எதுவும் தப்பு கிடையாது. எப்பா, எல்லா லைட்டும் வீட்டில் எத்தனை கேமரா இருக்கோ அத்தனை கேமராலையும் அவன் மட்டும்தான் தெரியணும், வேற யார் செஞ்சாலும் அது வந்து அவனை விட கம்மி தான். இவன் மட்டும்தான் அந்த இடத்துல டாப்பாக இருக்கணும், லைட் வெளிச்சம் கூட அவன் மேலே மட்டும்தான் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கேவலமான மைண்ட் செட்டு. இதை நீ எப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து 200% கொடுத்தாலும் அது அவனுக்கு ஏன்னா சில்லித்தனமான விஷயம். ஏன்னா அவர்லாம் டாப் மோஸ்ட்ல இருக்காரு இன்னைக்கு. டாப் மோஸ்ட்ல அவன் நம்பர் 2 டுபாக்கு, நான் நம்பர் 1. டுபாகூர்னா என்னடா? வேர்ல்டு லெவல்ல நம்பர் 1 ஹீரோவாகவும் ஆக்டராகவும் ஸ்டாண்டப் காமெடியனாகவும் அவர் இருக்காரு. ஸோ லேர்னிங்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து டீச் பண்ணுற இடத்துல அவர் இருக்கிறதுனால அவர் முன்னாடி இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். சுபிக்ஷா, அவர்கிட்ட நீ எதிர்பார்த்தது கூடயே இருந்து அது கற்றுக்குறேன் இது கற்றுக்குறேன்னு நீ சொன்ன பார்த்தியா, கூட இருக்கிறவன் தான் ஃபர்ஸ்ட் முதுகுல குத்துவான்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் விக்கல்ஸ் விக்ரம் தான். அந்த பொண்ணு இப்போதான் வளர்ந்து வருது, வெளியில் வந்திருக்கு, ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லுது. அப்படிங்கும்போது கோஆப்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம், இருந்திருக்கலாம். பட் அதை கொண்டு வந்து இவ்வளோ அசிங்கமாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சமாதானம் ஆகி போய் அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. எதுக்கு சாண்ட்ரா மார்னிங்லேருந்து இப்படி இருக்காங்கன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது போய் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி இது விக்கல்ஸ் விக்ரம் வந்து இவர்கிட்ட அரோராட்ட சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டாலும் என்ன அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து ஓகே ஸ்பேஸ் கொடுக்கலாம், நம்ம எதுவும் பேச வேண்டாம், இப்போ போயிட்டு அவங்க கொஞ்சம் சாண்ட்ரா கொஞ்சம் தனியாக இருக்கட்டும், ஸ்பேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாஸ்க் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஒரு நல்ல டாஸ்க் தான். இது எப்படி அவங்க எடுத்து பயன்படுத்துகிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இது வரலும் இவ்வளோ நாள் கொடுத்த டாஸ்க்ல இது ரொம்ப ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான டாஸ்க் தான். நெக்லஸையும் அவங்களுக்கு தெரியாம எடுக்க முயற்சிக்கலாம். ஏண்டா ஒருத்தன் வெளில போய் அவனை நிம்மதியா இருக்க விடாம திரும்பவும் அவனை வச்சுதான் உன்னோட டிஆர்பி ரேட்டிங்கை ஏத்தணுங்கிற இருந்தவரெல்லாம் அவனை மானத்தை வாங்கி விட்டு கேமராவெல்லாம் திருப்பி விட்டு எதுக்கு இந்த டீமுக்கு இந்த மானங்கட்ட பொழப்புன்னே தெரியல. ஆக்சுவலா ஜமீன்தார் நடிப்பு ராய தர்பூஸ் ராஜா அவர்கள், ஜமீன்தார் நடிப்பு ராய தர்பீஸ் ராஜா மாமா அவர் வந்து ஒரு விலைமதிப்பு மிக்க ஒரு வைர நெக்லஸ் வந்து 2 குடும்பத்துக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அந்த நெக்லஸை வந்து யாரும் திருடாமல் பாதுகாத்து வைக்கணும். அப்படி பாதுகாத்து வைக்கிறவங்க தான் ஜெயிக்கிறவங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்களாமா. அந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ரெட்ரோ ஃபேமிலி, ரெட்ரோ சினிமா ஃபேமிலி, இன்னொன்று பார்த்திங்கன்னா மாடர்ன் சினிமா ஃபேமிலி. அதில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே 2 பேருக்கு தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டைம் டீம் நீ ஒன்றும் பிரித்து கிழிக்க வேண்டாம், நானே உங்களுக்கு பிரித்து கொடுத்துட்றேன், உங்களுடைய அந்த பயாஸ்டான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி நானே பிரித்து கொடுத்துட்றேன் கேரக்டர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்களா? இப்போ பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த விலைமதிப்புக்கு மிக்க அந்த வைர நெக்லஸ் தொலைக்கக்கூடாது. அப்படி தொலைச்சிட்டிங்க அப்படின்னா இழந்த அந்த டீம் வந்து டைரெக்டாக நாமினேஷனுக்கு போகுது. யார் திருடி ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க வந்து சேவ் ஆகுறாங்க. ப்ளஸ் தலை போட்டியில் இந்த வாரம் அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நெக்லஸ் உங்கள் பாதுகாப்பில் இருக்கும் நெக்லஸ். ஸோ இந்த டாஸ்க் தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்லாம் இருந்துச்சு. என்னென்னா இவருக்கு வினோத்துக்கு வந்து எஸ்டிஆரோடது கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. விக்கல்ஸ் விக்ரமுக்கு வந்து எம்ஆர் ராதாவோட கொடுத்துருந்தாங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரோஜா தேவியோட கேரக்டர் வந்து இங்கே கனிக்கு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு மேலே என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதுவும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் அள்ளி பின்னு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம கோவை சரளாவோடது வந்து நம்மளோட பார்வதிக்கு கொடுத்துருந்தாங்க. நான் அந்த பிள்ளைகிட்ட இருந்து வாங்காம விட மாட்டேனுங்க. அப்புறம் சிவகார்த்திகேயன் வருவார்ல ஒரு நர்ஸ், அது வந்து கம்ருதீனுக்கு கொடுத்துருந்தாங்க. மன்மதன் வந்து எஃப்ஜேவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்தது. அதை இன்ட்ரோ கொடுத்ததும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் ஒரு 2 கிளிப்பிங்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். ஐயோ கணேஷ் கதை எனக்கு வேணாண்டி. ஸோ
ஸோ கண்டுபிடின்ற டாஸ்க்கு ரெட்ரோவுக்கும் மாடர்னுக்கும் நடக்கும். இப்போ இதில் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாண்டா வந்து அந்த எமி ஜாக்சனோட அந்த இது போட்டு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அமித். ஸோ இவங்க 2 பேருக்கும் நடக்கும்பொழுது இதில் ஆஸ் யூஷுவல் ஜெயிச்சது வந்து யாருன்னா அமித், இவருங்க சாண்டா தான் ஜெயிச்சிச்சு. அப்படிலாம் தூக்கி போடக்கூடாதுங்க, இது வந்து பப்ளிக்